ஆண்டாடும் அமுத தமிழும் தினசரி ஒரு பாசுரம். இன்னைக்கு நாயகன் நாயகனாய் நின்ற நந்தகோபன். நீங்க ஒரு விஷயம் ஜனரஞ்சகமா நான் பேசுறேன். நாயகனா இருந்தாலும் அன்பே சிவமா இருந்தாலும் சினிமா படத்து கூட டைட்டில் ஆண்டாள் தான் கொடுத்துருக்காங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே தொடங்கிறது பாசுரம். நாயகன் கண்ணன் தானே, நந்தகோபனை எதுக்கு சொல்றாங்க? கண்ணன் தான் ஹீரோ, அல்டிமேட் ஹீரோ அவர் தான். அந்த கண்ணனை வளர்த்து கண்ணனை ஆளாக்கி கண்ணனோடு இருந்து கண்ணனுடைய பாவங்களை எல்லாம் ஒரு தகப்பனா தந்தையா பார்த்து குருவா எல்லான்றதுனால அந்த நாயகன்ற ஸ்தானத்தை நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான். சரி, நேரம் உள்ள போயிட வேண்டியதானே. அவங்கள கண்ணன் சம்பந்தப்பட்டவங்களெல்லாம் எழுப்புகிறது. குடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, அப்புறம் வாயில் காப்பானே, எல்லாத்தையும் எதுக்கு சொல்றா அப்படின்னா, நேரம் போய் கலெக்டரை பார்த்துட முடியாது. வாசல் ஒருத்தர் பார்த்து அவர்கிட்ட சொல்லுவார். முக்கூர் அழகு சிங்கர் அழகா சொல்லுவார், ஐஏஎஸ் ஆஃபீஸரை போய் டக்குன்னு நீ நேரம் பார்த்துட முடியாது. வாசல்ல இருக்கிற மனசு வச்சாதான் நீ அவனை போய் பார்க்க முடியும். அதுல ஒரு தத்துவம் இருக்கு. சொல்லப்போனா கடவுளை வணங்குற சித்தாந்தம் வைஷ்ணவ சித்தாந்தமா இருந்தாலும் சரி, அது சைவ சித்தாந்தமா இருந்தாலும் சரி, அடியாரை வணங்கி ஆண்டவனை வணங்குதல், பாகவதரை தொழுது பகவானை அடைதல். இப்போ இந்த பெண்கள் வந்துட்டார்கள். நேற்று அந்த முந்தைய கீழ்ப்பாசுரம் வரைக்கும் துயிலடை பாசுரம். இப்போ துயிலடை மாறி எல்லாரும் வந்தாச்சு. நோன்பு அப்படின்னு சொன்னோம், நோன்பு நோற்கல. இப்ப நேர கண்ணன் வீட்டுக்கு வந்தார்கள். கண்ணனுடைய திருமாளிகை. அந்த திருமாளிகையில அது நந்தகோபனுடைய திருமாளிகை. என்ன இருந்தாலும் கண்ணனுக்கு தந்தை நந்தகோபனுடைய திருமாளிகை. அந்த நந்தகோபன் தான் ஆயர்பாடிக்கு தலைவர். அதனால எங்க ஆயர்பாடி தலைவரை தொழுது அவர்கிட்ட வணங்கி நாயகனாய் நின்ற நந்தகோபன். இந்த வாசல்ல நிற்கக்கூடியவர்கள் ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல வாசல்ல யார் இருக்கிறார்களோ, அதுவும் பெரிய திருமாளிகைங்கும் போது செக்யூரிட்டி கார்டு, அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்டுதான் உள்ள போகணும், இல்லைன்னா அவர் பர்மிட் பண்ண மாட்டார். அதுதான் வாயில் காப்பானே, கோயில் காப்பானே. அவன்கிட்ட சொல்லும் போது, அப்பா நேத்தைக்கே கண்ணன் எங்களுக்கு சொல்லிட்டான், ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்தான். நேத்தைக்கே சொல்லிட்டான். நம்ம ஒரு பெரிய மனிதரை, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய மனிதரை பார்க்க போறோம். வாசல்ல யாரோ தடுக்கிறார்கள். என்ன சொல்லுவோம்? நேத்துக்கே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வரேன்னு சொல்லிட்டேன், அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லித்தான் வந்தேன். நேற்றைக்கே கண்ணன் எங்களுக்கு வாய் கொடுத்துருக்கான், வாருங்கள் சிறுமிகளே உங்களுக்கு நான் பரிசு தருகிறேன்னு சொல்லியிருக்கான். ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை நென்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார்கள். இந்த வாயில் காப்பவன்னு நம்ம இதை பார்க்க கூடாது. பாகவதர்களை வணங்கி, பெரியவர்களை வணங்கி, ஆச்சாரியர்களை வணங்கி. நமக்கு சில விஷயங்கள் தெரியாது, நமக்கு முன்னால இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும். த எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நெருப்பு சுடும் அப்படின்னு யார் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள்? சின்ன வயசுல நெருப்பு சுடும்னு சொல்லி சொல்லி நம்ம போய் நெருப்பை தொட்டு பார்க்கறதே இல்லை. வி டோன்ட் மேக் அ ட்ரையல். எதேச்சையா நெருப்புல கைப்பட்டா சுடுறதே தவிர நெருப்பு சுடுமா என்று பார்க்கிறேன் அப்படின்னு யாராவது பண்றோமா? இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செய்திகளை வச்சு அதுலேருந்து நாம வளர்கிறோம். எப்போவுமே எல்லாத்தையும் நானே அனுபவிச்சு தான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னா ஒரு ஜென்மம் போத. அது பாசிபிலிட்டி. அதனாலதான் முந்தின தலைமுறை நமக்கு தரக்கூடிய அவர்களுடைய அனுபவத்துல அதுல நாம ஏறி நின்று அவர்கள் வழியாக இந்த உலகத்தை பார்க்கும்போது விசாலமாக பார்க்கலாம். இத தத்துவத்துல சொல்லும்போது, வழிபாட்டுல சொல்லும்போது பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை அடைவதும்பார்கள். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், சின்ன சின்ன ரிச்சுவல் மாத்திரம் இல்லை, எப்படி நடந்துக்கணும், எப்படி பணிவாக இருக்கணும், இதெல்லாம் அந்த பெரியவர்கள்டேந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இது எந்த தலைமுறையானாலும் எந்த விஷயமானாலும், நாட் ஒன்லி ஃபார் ரிலிஜன், நாட் ஒன்லி ஃபார் வர்ஷிப், எந்த விஷயமா இருந்தாலும். இன்னைக்கெல்லாம் சொல்றோம் தெரியுமா, இன்டர்ன்ஷிப், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படிங்கிறோம். இந்த இன்டர்ன்ஷிப் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எங்க? இந்த விஷயம் தெரிந்தவர்கள்ட்ட போய் வி லேர்ன். அப்போ அந்த மாதிரி தான் இது. அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் வழியாக. இப்போ அந்த காவல் காப்பவன் என்ன சொல்லலாம்? அம்மா நீ அந்த பக்கமா போ, இந்த பக்கமா போனேன்னா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும், கண்ணனுக்கு பிடிக்காது, நீ இப்படி போ, மெதுவா போ, அந்த மாதிரி சொல்லலாம்.
அப்போ அவர்களுடைய அனுபவத்தை பெற்று அதிலே இருந்து நாம் வளர்வது. இதுக்கு ஒரு சின்ன இது பார்க்கலாம். இந்த திருவிழாலாம் நடக்கும் அந்த காலத்துல, கோவில் திருவிழா. கோவில் திருவிழாவில் இந்த சின்ன குழந்தைகளை அழைத்து கொண்டு அப்பா அம்மா போவார்கள். அந்த குழந்தை என்ன சொல்லணும்னா, எக்ஸிபிஷன்ல கூட பார்க்கலாம், பெரிய பெரிய எக்ஸிபிஷன் வரும்போது இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, கூட்டத்துல ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு இந்த அப்பா என்ன பண்ணுவார், ரொம்ப நச்சரிப்பு தாங்காம அந்த குழந்தைய அப்படி தூக்குவார். தூக்கிட்டு இப்படி தோல்ல உட்கார வச்சுவார். ரொம்ப ஈஸிவே அதுதான். இப்படி தூக்குனா கூட குழந்தை சரிஞ்சிரும். தோல்ல உட்கார வச்சா அந்த குழந்தையும் நிம்மதியா இருக்கும், நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு காலை போட்டுட்டு குழந்தை உட்காந்தா மோஸ்ட் சேஃப் பொசிஷன் அது. ஏறி உட்கார வச்ச உடனே அந்த குழந்தை சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம், குழந்தை பருவத்தை கடந்து வந்தவர்களுக்கு தெரியும், என்ன அதை ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அந்த குழந்தை உடனே சொல்ல, அப்பா நான் உன்னை விட அவசரமாயிட்டேன்ப்பா அப்படின்னும். நான் உன்னை விட அவசரமாயிட்டேன். அதுதான் உண்மை. முந்தைய தலைமுறையை விட நாம் உயர்வதற்கு ஈஸியஸ்ட் வே என்னன்னா, அவர்களுடைய அனுபவத்தை வாங்கி அதிலே நாம் தோளில் ஏறி ஒரு பாடுபொருளா பாசுரத்தின் வரி அதை எப்படி கொண்டு வந்து இங்க வைக்கிறா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் மணிக்கதவம் தாழ்த்திறவாய். அந்த கதவு கூட அழகா இருக்கு. அப்படியே சொல்லின்னு வந்து இந்த பாசுரத்துல கடைசி வரியில சொல்லுவா, நேய நிலை கதவம். அது என்ன நேய நிலை கதவம்னா, அந்த கதவுக்கு கூட எங்க கிட்ட எல்லாம் அன்பு இருக்கு. ஆயர்பாடியில கண்ணன் வந்ததற்கு பின் ஒவ்வொரு அக்ரிணை பொருளுக்கும் அன்பு வந்துதான். எல்லாம் கண்ணனை பார்த்து 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 அந்த உரிப்பான, அங்க வச்சிருக்கிற கயறு, அங்க வச்சிருக்கிற குச்சி, அந்த கன்றுக்குட்டிகளை மேய்ப்பதற்காக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த கோல், இது எல்லாத்துக்கும் கூட கண்ணனை பார்த்தோன்னா அவ்வளவு அன்பா இருக்குமா, அக்ரிணை பொருள். ஆனா அந்த அக்ரிணை பொருட்களுக்கு கூட அன்பு வந்து விட்டது. இந்த கதவுக்கு கூட எங்களிடத்தில் அன்பு இருக்கு, ஆனா அந்த கதவை நீ திறக்காம இருக்கியே அப்படின்னு அந்த கோயில் காப்பவனை மெல்ல உசுப்பி விடுகிறாள். நாங்க கண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இதுல ஒரு குரு சிஷ்ய பாவத்தை கூட சொல்றாங்க. என்னன்னா, அது ரீட் லைன்ஸ்ல நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துலயும் ஒரு உட்பொருள் ஒண்ணு இருக்குது. இல்லை, வேதாந்த கருத்துன்னு சொல்றாங்க. சமயத்தை தாண்டி சமூகத்தை தாண்டி அவ எப்படி சிந்திச்சிருக்கான்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மணிக்கதவை மனக்கதவு சிஸ்டர்கள் ஒருத்தட்டு நீங்க கேட்குற மாதிரி லேர்னிங் இருந்தால் தான் ஏர்னிங்கா இருக்கும். அதை அந்த மனக்கதவை திறந்தாதான் அந்த குருவினுடைய விசாலமான பார்வை அவர் சொல்றதெல்லாம் நீ உள்வாங்கிக்கலாம், உன்னால அப்சர்வ் பண்ணிக்கலாம். தண்ணீரை நிலம் இழுப்பது போல உன் மனம் இழுக்க வேண்டும் என்றால் உன் மனக்கதவு திறக்க வேண்டும் சொல்லி அழகா கொண்டு போறாங்க. அதுக்கு அவளுடைய ஆண்டாளுடைய ஒரு பாசுரத்துக்கு நீங்க 1000 பக்கம் வேற வேறவா எப்படி வேணாலும். கண்டிப்பா இதுல இன்னொரு சூட்சுமமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். பாசுரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது? முதல்ல நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாசுரத்திலையும் நாங்கள் அந்த பாவை களத்திற்கு போகிறோம், மிக்குள்ள பாவைகளும் நாங்க போய்விட்டார்கள், போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்தோம். இப்படி எல்லாம் சொல்லிண்டே வந்து கடைசி பெண் எழுந்தா, எல்லே இளம் கிளியே அவளை எழுப்பினார்கள், அவளும் எழுந்து சேர்ந்துட்டா. எந்த ஆற்றங்கரைக்கு போனார்கள், எந்த பொய்கை கரைக்கு போனார்கள்? கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ. அப்போ நீராட்டம்ங்கிறது ஏதோ போய் ஆற்றுல குளத்துல இறங்குவது இல்ல. கிருஷ்ணனுடைய பகவத் குணங்கள்ல அப்படியே ஆழ்ந்து திளைத்து அதுக்குள்ளேயே நீராடி அந்த நினைவுகளோடையும் அந்த பக்தியோடும் ஐக்கியமாகும். அப்போ தூய்மைங்கிறது வெளியில மாத்திரம் இல்லை, அந்த மனசு தூயதாக இருக்க வேண்டும்ங்கிறதுனாலதான் கண்ணனுடைய வீட்டுல போய் அப்பா உன்னுடைய காலடியில இருக்கிறது தான் எங்களுக்கான நீராட்டம். இத கிருஷ்ண சம்ஸ்லேபம் அப்படிம்பார்கள். கிருஷ்ணனோட போய் அப்படியே சேர்ந்து விடுவது, பகவானுடைய காலடியிலேயே. கண்ணன்னு மாத்திரம் இல்லை, அவரவர்களுக்கு எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தோட காலடியிலேயே திளைத்து கிடப்பது, அமிழ்ந்து கிடப்பது. அதுக்கு தான் அந்த நீராட்டம்ங்கிற பெயர். இப்ப கண்ணன் வீட்டுக்கு வந்துட்டார்கள். ஆண்டாளும் ஆண்டாளுடைய தோழிமார்களும் கண்ணனுடைய வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. வந்து அந்த வாயில் காப்பவன், கோயில் காப்பவன், வாயில் காப்பவன். கோயில் காப்பவன்னா மொத்தமா அந்த வீட்டுக்கு, மொத்தமா இருக்கிற பெரிய வீட்டுக்கு காவல்காரனாக இருப்பவன். அந்த வாசலுக்குன்னு தனியா ஒரு செக்யூரிட்டி நிப்பாரா இல்லையா, அவர் தான் அந்த வாயில் காப்பவன். இப்ப அந்த 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போக வேண்டும்னு கேட்டிருக்கிறார்கள். உள்ள போனார்களா இல்லையாங்கிறத நாளை நாம் பார்க்கலாம்.